தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒரு சிறை கைதியினுடைய மரணம் அப்படிங்கிறது தமிழகத்தையே உலுக்கி இருக்கு. அவர் ஏற்கனவே ஊனமுற்றவர், அவர் கையை உடைச்சிருக்காங்க. 19 இடங்கள்ல படுகாயம், உயிர் தளங்கள்ல எல்லாம் பலத்த அடி விழுந்திருக்கு. இது யாருடைய ஏவலின் கீழே இது நடக்கிறது? யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் குட்கா பாஸ்கரை கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வந்து முறையீடு செய்கிறவங்க, இந்த மாதிரியான போதைப் பொருள் புழக்கத்தை வந்து அமைச்சராக இருக்கிற போது அனுமதித்த ஒருவரை கட்சிக்குள்ள மிக கௌரவமான முறையில் சேர்த்துக்கிறீங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எவனோ பெட்டி கடையில் வச்சாங்கிற சந்தேகத்தின் பேர்ல இருக்கிற ஒரு ஆளை அடிச்சு கொள்றீங்க. இது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஒரு இடத்துல லஞ்சம் கொடுக்கப்படுறது நிறுத்தப்பட்டிருக்குது இல்லையா, அதையும் நம்ம இந்த இடத்துல கவனத்தில் கொள்ளணும். ரொம்ப சிறப்பான செய்தி நீங்க சொன்னீங்க. இப்ப நீங்க ஆகா ஊழலை ஒழித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே 100 கோடி ரூபாய் நிலத்தை அபேஸ் பண்ணிட்டாங்க. அந்த நிலம் வந்து பத்திரப்பதிவு செஞ்ச செல்லாதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. அதை வாங்கி கொடுத்தது அமைச்சர் அவர்களுடைய நடவடிக்கை அப்படின்னு பாராட்டுக்கு அமைச்சர் நடவடிக்கை அமைச்சர் அவர்கள் நேற்று பிரஸ் மீட்ல குறிப்பிடுறாரு. இன்னைக்கு தீர்ப்பு இப்படி வந்து புடி போட்டுட்டாங்க. புடி போட்டவனா நானே பிடிச்சு கொடுத்தேன்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றாருன்னா, அந்த அமைச்சர் இதை பத்தி யாராவது பேசினா வழக்கு போடுவேங்கிற. இல்ல, அவரை குறிப்பிட்டு அவதூறு பரப்புனா வழக்கு போடுவாங்க. அது அறநிலையத்துறை அமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு வித்ததுக்கு நீங்க அறநிலையத்துறை அமைச்சர் மேல இன்னும் நியாயமா பாத்தீங்கன்னா, இது நீதியின் அரசாக இருந்தா நீங்க உடனே நடவடிக்கை எடுக்கணும். கோர்ட்டுக்கு போய் சந்தி சிரிச்ச முன்னாடி சமாளிக்கிறதுல என்ன பெரிய டேலண்ட் இருக்கு உங்களுக்கு? ஒரு இளைஞர் வந்து அடித்து கொல்லப்பட்டதற்கு நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த வினாடி வரைக்கும் முதலமைச்சர் வாய் திறந்திருக்கிறாரா? 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க சார். ஆமாங்க, கொலை வழக்காது. அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை பொறுத்திருந்தாங்க சார். இதே தமிழ்நாட்டுல அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அப்படி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அடிச்சு கொள்றதுக்கெல்லாம் டைம் கொடுக்கணும்னு கேட்கறதே அநாகரிகமானது. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட ஊடகவியலாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கிறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நாகர்கோவிலில் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சிறை கைதியினுடைய மரணம் அப்படிங்கிறது தமிழகத்தையே உலுக்கி இருக்கு. தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது அப்படின்னு எதிர்பார்த்த மக்கள் இந்த சம்பவத்தில் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். உங்களுடைய பார்வை என்ன சார் நடந்தது? ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய ஒருவரை அவர் ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிறார். நீங்க பெட்டி கடையில் வந்து சிகரெட் விற்கிற இடத்துல சில இடங்கள்ல வந்து புகையிலை பொருட்கள், குட்கா மாதிரியான சில பொருட்கள் வந்து ஒரு சில இடங்கள்ல மறைமுகமாக விற்பது என்பது ஒரு நடைமுறை வழக்கம். இதை போலீஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டா மாமூல் வாங்குறதும் உண்டு, நடவடிக்கை எடுக்கிறதும் உண்டு. இவர் விஷயத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, போலீஸ் விசாரணைக்கு முதல் நாள் அழைத்துட்டு போயிருக்காங்க. அப்புறம் விட்டுட்டு மறுபடியும் வந்து இன்னொரு நாள் வர வைக்கிறோங்கிற பேரில், இந்த செல்ஃபோனில் ஏதோ செக் பண்ணுறோங்கிற பேரில் மறுபடியும் வரவழைச்சு அவரை வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுறோன்ட்டாங்க. அவர் வீட்டில் வந்து சொல்லிவிட்டு அவர் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு அவர் இதுக்கு ஜெயிலுக்கு போயிட்டார். அங்கு வந்து மிக கடுமையாக தாக்கப்பட்டு அவர் இறந்திருக்கிறார். 19 இடங்களில் அவர் ஏற்கனவே ஊனமுற்றவர், அவர் கையை உடைச்சிருக்காங்க. 19 இடங்களில் படுகாயம், உயிர் தளங்கள்ல எல்லாம் பலத்த அடி விழுந்திருக்கு. இந்த சித்திரவதை மரணத்துக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யாராவது ஒரு 10 ரவுடி சேர்ந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கன்னா நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. சிறையில் வந்து காவலர்கள் அடித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் எப்படி வருது? இது யாருடைய ஏவலின் கீழே இது நடக்கிறது? யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் குட்கா பாஸ்கரை கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வந்து முறையீடு செய்கிறவங்க, இந்த மாதிரியான போதைப் பொருள் புழக்கத்தை வந்து அமைச்சராக இருக்கிற போது அனுமதித்த ஒருவரை கட்சிக்குள்ள மிக கௌரவமான முறையில் சேர்த்துக்கிறீங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எவனோ பெட்டி கடையில் வச்சாங்கிற சந்தேகத்தின் பேரில் இருக்கிற ஒரு ஆளை அடிச்சு கொள்றீங்க. இது எப்படி சரியாக இருக்க முடியும்? இந்த சபரி வருமன் என்று சொல்லக்கூடிய 34 வயது இளைஞர் அவர். நீங்க ஒரு உயிரை வந்து திருப்பி கொடுக்க முடியுமா? போதையை ஒழிக்கணுங்கிறது சரியானது. அதுக்கு வந்து நீங்க சித்திரவதை மரணம் தான் அதுக்கு தீர்வா? எப்படி சரியா இருக்க முடியும்? நீங்கள் கடந்த ஆட்சியில் வந்து மடப்புறம் காவலாளி, திருப்போணம் அருகிலே வந்து ஒரு அஜித்குமாருங்கிற காவலாளி வந்து கொலை செய்யப்பட்ட போது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் நடத்துனீங்க. அன்றைய முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டார், சாரி சொன்னார். சாரிலாம் வேணாம், நீதி வேணும். இந்த முதலமைச்சர் வாயவே திறக்கலையே. நீங்கள் எந்த பற்றி எரியக்கூடிய பிரச்சனைகளுக்கும் பதில் சொல்லாமல் நழுவி போவது இருக்குல்ல. நான் பலமுறை வந்து அதை குறிப்பிட்டு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராமாவை இவங்க எப்படி தொடங்குறாங்க, எப்படி முடிக்கிறாங்கன்றது வடிவேலு ஜோக் ஒன்று இருக்கும். உங்ககிட்ட ஓப்பனிங்லாம் நல்லா தானே இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லையா அப்படின்னு ஒரு ஜோக் இருக்கும். அது மாதிரி இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த அரசில், தாவேக அரசில் பள்ளி உரிமத்திற்கு வந்து லைசன்ஸ் புதுப்பிப்பது 5 லட்ச ரூபா வாங்கினாங்க ஒன்றுக்கும். இந்த அரசாங்கத்தை பார்த்தீங்களா?
அதெல்லாம் செய்யலை அப்படின்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலு வந்து அனுமதி பெறுவதற்கு 25 லட்ச ரூபா வாங்குவாங்க. இப்போ பாருங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னாங்க. நான் அப்பொழுதே சொன்னேன், பல ஊடகங்களில் சொன்னேன், சிபிஎஸ்சி ஸ்கூலின் மூலமாக அதிகமான பள்ளிக்கூடங்களை திறப்பதன் வழியாக தமிழ்நாட்டிலே மும்மொழி கொள்கையை நேரடியாக அரசு பள்ளிக்கூடங்களிலே மாநில அரசு நடத்துகிற பள்ளிக்கூடங்களிலே நிகழ்த்த முடியவில்லை, மும்மொழி கொள்கையை திணிக்க முடியவில்லை, அதை கொல்லைப்புறமாக கொண்டு வருவதற்குத்தான் சிபிஎஸ்சி ஸ்கூலை இவர்கள் திறக்கிறார்கள் அப்படின்னு நான் பல நேர்காணல்ல சொல்லிட்டேன். அன்றைக்கு அறிவிப்பு வந்துருச்சுங்க, பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வந்துருச்சு. அது ஓகே தான் சார். ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம், இது கொஞ்சம் அவே ஃப்ரம் த டாபிக் தான், இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல லஞ்சம் கொடுக்கப்படுறது நிறுத்தப்பட்டிருக்குது இல்லையா, அதையும் நம்ம இந்த இடத்துல கவனத்தில் கொள்ளணும். ரொம்ப சிறப்பான செய்தியை நீங்கள் சொன்னீங்க, எனக்கு ஒரு இனிப்பான செய்தி சொன்னீங்க. அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. முறுக்கு பாக்கெட்டில் வந்து டேட்டா காணோம்னாங்க. அது ஆயா சுடுற முறுக்கு வந்து குடிசை தொழில் வீட்டில் வச்சு செஞ்சு கொண்டு வந்து அந்த பக்கத்தில் இருக்க கோயிலில் ஒரு 4 பாக்கெட்டை போட்டு விற்கிறவங்கிட்ட வந்து டேட்டா எங்கே இருக்குன்னு கேட்டு ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி சோதனை மாதிரிலாம் பண்ணிய ஒருத்தர் டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு அறநிலையத்துறை அமைச்சர் இளைஞராக இருக்கிற காரணத்தினால அவர் வரிசையில் நின்று சிறப்பு தரிசனத்துக்கு கட்டணம் வாங்கி விட்டார்கள் அப்படின்னா ஒரு கதை கட்டி ஒரு ரீல்ஸ்லாம் போட்டிங்க. இப்போ நீங்கள் ஆகா ஊழலை ஒழித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே 100 கோடி ரூபா நிலத்தை அபேஸ் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட்ல அந்த நிலம் வந்து பத்திரப்பதிவு செஞ்ச செல்லாதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. அதை வாங்கி கொடுத்தது அமைச்சர் அவர்களுடைய நடவடிக்கை அப்படின்னு பாராட்டுக்கு அமைச்சர் அவர்கள் நேற்று பிரஸ் மீட்ல குறிப்பிடுறாரு. இன்னைக்கு தீர்ப்பு இப்படி வந்து புடி போட்டுட்டாங்க. புடி போட்டவனா நானே பிடிச்சி கொடுத்தேன்னு சொல்றாங்க. என்ன நீங்க குழந்தை மாதிரி சொல்றீங்க? உண்மை என்னங்க, அவங்களுடைய கண்காணிப்புக்கு கீழே தான் நடந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய சார் பதிவாளர் ஒத்துழைக்க மறுத்து இருக்கிறாரு. வேற வெளியில இருந்து ஒரு சார் பதிவாளரை வந்து பொறுப்பு ஒரு ஆளை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பான முறையில் 100 கோடி ரூபா நிலத்தை 1.5 ஏக்கரை சிறப்பாக வந்து 2 கோடி ரூபாய்க்கு வந்து வித்துட்டாங்க. இது கோர்ட்டுக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போகாமல் நீ நடவடிக்கை எடுத்திருந்தேன்னா நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் நான் நம்பிடுவேன். கோர்ட்டுக்கு போனதுனால தாங்க தப்பிச்சிருக்குது. இந்த முறைகேடு எப்படி வெளியில் வந்துச்சு? உங்களுக்கு கோர்ட்டு மூலமாக வந்துச்சா, அறநிலையத்துறையினுடைய நடவடிக்கை வெளியே வந்துச்சு? அறநிலையத்துறை நடவடிக்கையின் மூலமாக அது என்ன சொல்றாருன்னா, அந்த அமைச்சர் இதை பற்றி யாராவது பேசினா வழக்கு போடுவேங்கிற. இல்லை, அவரை குறிப்பிட்டு அவதூறு பரப்புனா வழக்கு போடுவாங்க. அவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் அவர் தானங்க, அவர்கிட்ட தானங்க கேட்க முடியும். இந்த ஆஃபீஸ் இருக்கு, இந்த ஆஃபீஸில் வந்து நான் செல்போன் வச்சுட்டு போகிறேன், காணா போச்சுன்னா நீங்க யார்கிட்ட கேட்கறது? நான் பக்கத்தில் உள்ள போய் கேட்க முடியும்? நான் இல்லை சார், நீங்க சொல்றது வந்து புகார், அவதூறு அப்படிங்கிறது. நீங்க வச்ச போனை என்னோட உறவினர் திருடிட்டு போயிட்டாருன்னு நீங்க வெளியே போய் சொன்னா அது அவதூறு. அது யாருக்காக இந்த சலுகை செய்யப்பட்டன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனா அவருக்கும் இருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அப்படித்தாங்க சொல்லுவாங்க. எல்லாருமே அப்படித்தான் சொல்லுவாங்க. யாரும் சொல்லலை. நீங்க எல்லாருமே நீங்க பிடிபட்டவங்க யாராவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? எல்லாருமே இப்போ நீங்க வந்து இப்போ விஜயுடைய சொத்து மதிப்புன்னு ஒன்று காட்டுறாங்க. அதுதான் உண்மையான சொத்து மதிப்பாப்பா? அதான் உண்மையான சொத்து மதிப்பா? நீங்க சொல்லுங்க. அது உண்மையான சொத்து மதிப்பை தான் எல்லாருமே காட்டுறாங்களா? 400 கோடி தான் எனக்கு சொத்து இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார்னா அவர்கிட்ட 4000 கோடி இருக்கிறதா நிஜம். ஆயிரக்கணக்கான கோடி வச்சிருக்கிறதா 400 கோடி கணக்கு காட்டுவாங்க. அதுக்கு ஆடிட்டர் வச்சிருக்கிறது எதுக்கு வச்சிருக்கான்? உண்மையை சொல்றதுக்கு வச்சிருக்கோமா, உண்மையை மறைக்கிறதுக்கு வச்சிருக்கோமா? ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் ரொம்ப எளிய கேள்வி, ஒரு ஆடிட்டர் எதுக்கு வச்சிருக்காங்க? நம்ம செய்யறதுல எப்படிலாம் வந்து அரசாங்கத்துக்கு எங்கேயெல்லாம் தண்ணி காட்டலாம், எங்கேயெல்லாம் ஏமாற்றலாம், எங்கேயெல்லாம் கணக்கு காட்டலாம், அதுக்கு தானங்க ஆடிட்டர் வச்சுருக்கேன். அப்படியே உண்மையை அப்படியே சொல்கிறதுனா ஆடிட்டரே தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. அப்போ எல்லாவற்றிற்கு பின்னாடியுமே ஒரு சதி கோட்பாடு இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. 100 கோடி ரூபா சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு விற்கிறது வெள்ளந்தியா வந்து அப்படியே வந்து யாருக்கும் தெரியாதுங்க. அந்த அதிகாரி தாங்க காரணம். நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் வந்து ஒரு பார்க்கிங்கான வந்து ஒரு டெண்டரை வந்து 10 கோடி ரூபா டெண்டரை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க. பெரிய முறைகேடு நடந்து விட்டது. ஏன்னா பார்க்கிங்கில் என்ன முறைகேடு யோசிச்சு பாருங்கள். எல்லா அறநிலையத்துறை சார்ந்த கோவில்களுக்கு அருகிலேயே ஒரு திருமண மண்டபம் இருக்கும். இங்கே நடக்கிற கல்யாணத்தில் இருக்கிற வருமானம் யாருக்கு போய் சேரும்? அறநிலையத்துறைக்கு தான் போய் சேரும். அதாவது கோவில் நிர்வாகத்துக்கு போகும். நிர்வாகத்தில் தானே போகும். அப்போ அதில் தானே வரவு செலவாகும். அது வெளிப்படையானதில்லை. அறநிலையத்துறை தொடங்கப்பட்டதே கோவில் வருமானங்களை தனிநபர்கள் கொள்ளையடிக்க கூடாது, அரசினுடைய கண்காணிப்பில் இருக்கணுங்கிறதுக்கு தானே. அதுக்காக தானே உருவாக்கப்பட்டது அறநிலையத்துறை. ஓமந்தூர் ராமசாமி தனிநபர்கள் தான் கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு இப்போ வந்திருக்கக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சர் அமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். 100 கோடி ரூபா மதிப்புள்ள நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு விற்றதுக்கு நீங்கள் அறநிலையத்துறை அமைச்சர் மேலே இன்னும் நியாயமாக பார்த்தீங்கன்னா இது நீதியின் அரசாக இருந்தால் நீங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கணும். கோர்ட்டுக்கு போய் சந்தி சிரிச்ச முன்னாடி சமாளிக்கிறதுல என்ன பெரிய டேலண்ட் இருக்கு உங்களுக்கு? முறுக்கு பாக்கெட்டுக்கு முறுக்குன ஒரு 100 கோடி ரூபாய் நிலத்துக்கு வந்து ஜால்ஜாப் சொல்றாரு, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு விளக்கம் சொல்றாரு. அப்போ உங்களுடைய நேர்மை என்பது ஒரு டிராமா தான், ஒரு ரீல்ஸ் போடுற அளவுக்கு தான் உங்கள்கிட்ட நேர்மை இருக்கு. உண்மையாவே நேர்மையாக வாழ்றதுங்கிறது வேற. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உண்மையாவே நேர்மையாக வாழ்ந்தா நல்ல கண்ணுக்கு ரீல்ஸ் போட தெரியாது. எத்தனையோ தலைவர்கள் நம்ம நாட்டில் வாழ்ந்துருக்காங்க, இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க பல பேர். அதனால இவர்களுடைய அடிப்படையே என்னன்னா ஒரு அட்ராக்ஷன். எல்லாத்தையுமே வந்து நீங்க எப்படி அணுகுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க திடீர்னு பாருங்க 2000 பேருந்தை இறக்குறோம், ஏசி பேருந்தை
அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எதை நோக்கி போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் கீரைக்கட்டோட ஒரு அம்மா வந்து கோயம்பேட்டிலேருந்து ஏறுது, மெட்ரோவில் ஏற்றுவானா? கீரைக்கட்டோட ஏற்றுவானா? மாட்டாங்க. மின்சார ரயில் ஏற்றுவான்ல? அப்போ நீங்கள் யாருக்கானதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால் இவங்க நடத்துறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமாவை தான் அவங்க திரும்ப திரும்ப நடத்துகிறாங்க. இப்போ நீங்கள் சபரிங்கிற ஒரு இளைஞர் வந்து அடித்து கொல்லப்பட்டதற்கு நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த வினாடி வரைக்கும் முதலமைச்சர் வாய் திறந்திருக்கிறாரா? காவல் சித்திரவதை மரணம் என்பது சென்ற ஆட்சியில நடந்தது, அதுக்கு முந்தின ஆட்சியில சாத்தாங்குளத்தில் நடந்துச்சு, அப்பனை மைனை அடிச்சு கொண்டாங்கன்னு அதுக்கு நடந்துச்சு. போலீஸ் வந்து அத்துமீறி விசாரணை கைதிகளை கொலை செய்வது, சித்திரவதை மரணம் செய்வது அப்படிங்கிறது ஒரு தொடர் கதையா நீடிக்குதுல. இதற்கு சீர்திருத்தம் வேணுமா வேணாமா? இது கட்சி பிரச்சனையா, ஆட்சி பிரச்சனையா, நிர்வாக பிரச்சனையா? இது காவல்துறையில ஏன் தொடர்ந்து நடக்கிறது? இதை பற்றிய ஒரு வெளிப்படையான ஒரு தீர்வு வேணுமா வேணாமா? இப்போ நீங்கள் போன ஆட்சியில் நடந்த விஷயத்தை மட்டும் தப்புன்னு சொல்லிட்டு உங்கள் ஆட்சியில் நடக்கும்போது அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அதற்கு அவர் நீங்கள் வந்து சும்மா 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன், 2 போலீஸ்காரரை வந்து அடித்தவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன், கொலை வழக்கு பதிவு செய்யணும். 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க சார். ஆமாங்க, அது கொலை வழக்கு. அது அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை பொறுத்திருந்தாங்க சார். சரி, இதே தமிழ்நாட்டில் 2 கொலை செய்யப்பட்ட போது, விசாரணை கைதிகளாக கூட்டி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்ட போது அந்த வழக்கை பதிவு செய்யறதுக்கு எதிர்கட்சியான திமுக அழுத்தம் கொடுக்க வேண்டியிருந்தது. இப்பயும் எதிர்கட்சியா திமுக இருக்காங்க, அவங்களும் அந்த சம்பவம் நடந்த இடத்துல ஈடுபடுறாங்க. களத்துல நின்னதே திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் அவர்கள் தான், அது எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அப்படி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அடிச்சு கொள்றதுக்கெல்லாம் டைம் கொடுக்கணும்னு கேட்கறது அநாகரிகமானது. நீங்க வந்து மகளிர் உரிமை தொகை மாதிரி 1000 ரூபா தான் கொடுத்துட்டு இருக்காங்க, 2500 ரூபா நாங்க தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தோம், அதை நிறைவேற்றுறதுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்கலாம் சார். திட்டங்களை நிறைவேற்ற ஒரு வழக்கு நடவடிக்கை எடுக்கிறது வேற இல்ல. இருங்க, ஒரு கிழவிக்கு செயின் அத்துட்டு ஒருத்தன் ஓடி போயிட்டான், புது ஆட்சி வந்துருக்குங்க, 60 நாள் தாங்க ஆயிருக்கு, நீங்க என்னங்க அவசரப்படுறீங்க? 6 மாசம் கழிச்சு தாங்க அதை பத்தி பேச முடியும், சொல்ல முடியுமா நீங்க? சார், நான் இந்த கேஸ்ல நடவடிக்கை எடுக்கிறத பத்தி சொன்னேன். இந்த கேஸ்ல தான் நீங்க நடவடிக்கை எடுத்த முறை சரியில்லைங்கிறேன் நானே. கொலை வழக்காக பதிவு செய்யணுங்க. இனியும் ஒரு போலீஸ்காரன் வந்து ஒருத்தனை தனிநபரை வந்து அவன் கையை ஏற்கனவே ஊனமுட்டுற அங்கேயே உடைச்சிருக்கான், 19 இடத்துல அவன் அடிச்சிருக்கான். ஒருத்தரை கொலை செய்யறதுக்கான உரிமை அவனுக்கு யாருங்க கொடுத்தது? நீங்க சிறைத்துறையில் இருக்கிறவன், சிறை காவலராக இருக்கிறவன், போலீஸ்காரனை விசாரிக்கிறவனுக்கு கொலை செய்வதற்கான அதிகாரம் இருக்கா? இது யார் கொடுத்த அதிகாரம்னு கேட்கறேன். தீர்ப்பு எழுதியிருக்காங்களா அவனை அடிச்சு கொல்லணும்ட்டு? யாரன்? இது எவ்வளவு பெரிய அநாகரிகமான ஒரு போக்கு. இதை வந்து நான் என்ன கேட்கிறேன், காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் தானே பொறுப்பேற்கணும், பதில் சொல்லணும்ல. நீங்க போன ஆட்சியில் மட்டும் நீங்க அந்த விசாரணை வேணும், இந்த விசாரணை வேணும், சிபிஐக்கு போகணும், எல்லாம் கூவனியல்ல. இதற்கு உங்களுக்கு பொறுப்பு என்ன? போன முறை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் வந்து சாரி கேட்டார் அந்த அஜித்குமார் மரணத்திற்கு. எத்தனை நாட்கள் கழித்து சார்? அது எத்தனை நாளுங்க இல்லைங்க, சாரி கேட்டார். இவர் எத்தனை நாள் கழிச்சு கேட்பாரா? நீங்க வேணா சொல்லுங்க, அவர் கேட்டுவாரா? இவர் இமேஜ் சாரி கேட்டா போதுமா சார்? இங்க சாரி பிரச்சனை இல்ல சார், நீங்க சொன்ன தீர்வு கிடைக்கும். ஒரு முறை அது நடக்கக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன், முதலமைச்சர் என்கிற அந்த இடத்துல இருந்து, அதிகார பீடத்தில இருந்து இறங்கி வந்து சாமானிய இடத்துல மன்னிப்பு கேட்டாருங்க. சாரிங்கிறது வெறுமனே சாரி இல்ல, மன்னிப்பு கேட்டாரு. இவர் மன்னிப்பு கேட்பாரா? நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து அதற்கு காரணம் அதிமுக கொடுத்த அழுத்தம், விசிக கொடுத்த அழுத்தம், தாவேகா கொடுத்த அழுத்தம், நாம் தமிழர் சீமான் கொடுத்த அழுத்தம். இப்ப எல்லாரும் அழுத்தம். யார் அழுத்தம் கொடுக்கல? தாவேகாவை தவிர அத்தனை பேருமே இதை கண்டிச்சுட்டு தானே இருக்கான். தாவேகா தான் மௌனமா இருக்கு. யார் அழுத்தம் கொடுக்கலப்ப? எல்லாருமே அதை கண்டிச்சுட்டு தானே இருக்காங்க. அதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றேன் சார். நானு நம்ம சாரி கேட்க பிரச்சனை இல்லை. இந்த அரசு எவ்வளவு பாரபட்சமான அரசுனா, அமோனியாவுடைய வாயு கசிவுல இறால் பண்ணையில இறந்தவர்கள் 19 பேர் இறந்து போறான். அவனுக்கு என்ன கொடுத்தாங்க? 2 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. ஏற்கனவே நீங்க வந்து அவன் வந்து கூட்டத்துல நெரிசல் மரணத்துல செத்தவனுக்கு அன்றைய திமுக அரசு உடனடியாக நிவாரணம் 10 லட்சம் இருந்துச்சு. இவர் மாமல்லபுரத்தில் கூப்பிட்டு ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு சீன்லாம் போட்டு 20 லட்ச ரூபா கொடுத்தாரு. மத்திய அரசாங்கம் ஏற்கனவே ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துச்சு. அந்த கட்சிக்காரங்க பூரா வந்து என்னன்னா, அதிமுக நாங்கள் நிதி கொடுக்குறோம், பாஜக 1 லட்ச ரூபா கொடுக்குறோம், அதிமுக 2 லட்சம் கொடுக்குறோம்ட்டு அவங்க வேற நிதி கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏற்கனவே 35 லட்ச ரூபா போயிடுச்சு. இப்போ அரசாங்க பணியை அவர் கொடுக்குறாரு. ஒரு உயிர் போறது, உங்களை பார்க்க வந்து ஒரு உயிர் போனா அந்த உயிரோட மதிப்பு 35 லட்சம் பிளஸ் அரசு வேலை. அமோனியா கசிவுல ஒருத்தனுக்கு உயிர் போயிருச்சுன்னா அவனோட உயிரின் மதிப்பு 2 லட்சம் ரூபா. இப்ப யோசிச்சு பாருங்க, உங்க உயிருக்கு ஒரு மதிப்பு, ஏன் உயிருக்கு ஒரு மதிப்பு. இது என்ன பாரபட்சம்னு கேட்கறேன். இதுல ஏதாவது நீதி இருக்கா? அறம் சார்ந்தது இருக்கா உங்கள்கிட்ட? ஏன் அந்த பாறை வச்சா காட்டுறீங்கிறேன். உயிர் எல்லாத்துக்கும் ஒன்று தானே. ஏன் இங்கே போய் நீங்கள் கொடுக்க வேண்டியதுதானே? அரசு பணி வழங்க வேண்டியதுதானே? நம்ம அவன் வெளி மாநிலத்துக்காரனா கூட வந்துட்டு போகிறான், பாதிக்கப்பட்டவனுக்கு நிவாரணம் கொடுக்குறதுல என்ன பாறை வச்சா? நம்ம ஊருக்கு வேலை செய்ய வந்தா நாங்கள் செத்துருக்கேன் அவன். நம்ம ஊருக்காரன் போய் வெளிநாட்டில் சாகுறேன், இல்லை வெளி மாநிலத்தில் போய் சாகுறேன்னா நம்ம நியாயம் கேட்குறோம்ல.
அதனால் இவர்களுக்கு வந்து எந்த அரசு நிர்வாகமும் நடத்த தெரியல. காவல்துறையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதிமுக ஆட்சியில் அப்படி நடந்துச்சு, திமுக ஆட்சியில் அப்படி நடந்துச்சுன்னு குற்றச்சாட்டு சொல்ல தெரிந்தவர்களுக்கு தாவேக ஆட்சியிலேயே நடந்தது என்று சொல்வதற்கு ஒரு பொறுப்பான பதில் கூட சொல்லலாம். வழக்கமாக விசாரணை கைதிகளை காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே லாக்அவுட் நடக்கிறத நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் சிறையில் கைதிகளுக்குள்ளே சண்டை போட்டு சாவுகளை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ போலீஸ்காரர்கள் அங்கேருந்த சிறை காவலாளிகள் தாக்கி ஒருத்தர் இறந்துருக்கிறத இது எப்படி சார் பார்க்குறது? இது எந்த இடத்துல வந்து வேறுபடுது? எங்கேருந்து இந்த கையை மீறி போகுது? காவல்துறை அந்த அதிகாரிக்கும் ஏற்கனவே இங்கே வந்து அந்த கைது செய்யப்பட்ட அவருக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு விதமான ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கிறது முன்பே அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து உறுதிப்பட்ட தகவலாக இல்லைனாலும் அவர் ஏற்கனவே, ஏன்னா நீங்கள் போலீஸ்காரங்களுக்கு நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா போலீஸ்காரனுடைய யோக்கியதைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் 100 அடி ரோட்டில் அந்த சாலை ஓரங்களில் கடைகள் நடத்துவாங்க, சின்ன சின்ன அந்த இட்லி கடை அந்த மாதிரி கடை வச்சுருப்பான். அந்த ரோந்து வருவாங்க, நான் பார்த்துருக்கேன் பல முறை. அப்படி வரும்போது என்ன பண்ணுவான்னா அந்த இது வண்டி வருது அப்படின்ன உடனே ஒரு 500 ரூபாயை எடுத்து ஒருத்தர் நிற்கிறான் கரெக்டாக. அந்த இட்லி கடைக்காரன் அந்த இதை தொடச்சிட்டு அவசரமாக நிற்கிறான். இது தினந்தோறும் நம்ம மக்கள் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஆமாம், வாங்குறான். உடனே வந்து அவன் என்ன பண்ணுறான், ஏய் அப்படிங்கிறான். வாங்குறது எடுக்கிறது பிச்சை, நீ முறையோட வாங்குற காசு அப்போ நான் பிச்சை தானே சொல்லுவேன், நீ வாங்குறது பிச்சை அப்படிங்கிறான் அதிகாரமா. அவன் ஓடி வந்து ஐயா அப்படிங்கிறான், காசை கொடுக்குறான், டிஃபன்லாம் கொடுங்குறான். இந்த காசு போக டிஃபன் வாங்குறான், கறி கொடு முட்டையை கொடு எல்லாமே கொடுன்னு வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா முழுக்க வசூல் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனுக்கு வந்து ஒருத்தர் வந்து இன்ஸ்பெக்டராக வர்றாரு, எஸ்ஏ வர்றாரு அப்படின்னா இவ்வளோ வசூல் வரும், இந்த ஸ்டேஷனில் இவ்வளோ வசூல் வரும், இங்கே ஊனியன்னா இவ்வளவு நடக்கும் அப்படின்னு இவங்களுக்குள்ள கணக்கு வச்சு ஒரு கொள்ளை கூட்டம் மாதிரி இவங்க ஒரு கும்பல் வழிப்பறி கும்பல் மாதிரி நீங்கள் இந்த வழிப்பறி செஞ்சு இந்த கத்திலாம் காட்டி மிரட்டுவாங்கல்ல முன்னாடி, அவங்க வந்து திருந்திட்டாங்க. பாதி பேர் அவன் வேறு வேலைக்கு போயிட்டான். யூனிஃபார்ம் போட்டு வழிப்பறி செய்யக்கூடிய ஒரு கூட்டம். போலீஸ் அத்துமீறல் என்பது ஒரு சட்டப்பூர்வமாக சட்டவிரோதமாக தான் செய்கிறான், ஆனால் அதை சட்டப்பூர்வமாகவே செய்கிற மாதிரி செய்கிறான். இப்போ நீங்கள் காவல்துறையை பார்த்தா முறைகேடு செய்கிறவனுக்கு பயம் வருதா, சாமானியனுக்கு பயம் வருதான்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இந்த காவல்துறையில் ஒரு சீர்திருத்தம் வேணும். அவனுக்கு மனித உரிமை பற்றி நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தன் திருடுனானா ஒருத்தன் தவறு செய்தானா என்பதை கண்டுபிடிப்பதற்கு இன்றைய நவீன அறிவியலில் எவ்வளோ விஷயம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் சரக்கு அடிச்சிருக்கேன் அப்படின்னா ஊதுங்கிறான்ல, இப்போ பிளட் டெஸ்ட் எடுத்தால் தெரிஞ்சிடும்ல இப்போ ஒரு அமைச்சர் போதையில் இருந்தாரா இல்லையான்னா டெஸ்ட் எடுத்து காமிச்சிட்டா முடிஞ்சு வச்சு, எதுக்கு விமர்சனம் பண்ண போகிறோம் நம்ம? அப்போ நீங்கள் அது இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் எங்களுக்கு. அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்றைக்கி நவீன அறிவியலில் புலனாய்வு செய்வதற்கு அடித்து துன்புறுத்துவது மட்டும்தான் வழியான்னு கேட்டால் இல்லை, எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது. இந்த மாதிரி இது இப்போ நம்ம நவீன அறிவியல் அடிப்படையில் பலவிதமான விசாரணைகளை செய்ய முடியும். ஆனால் இன்னும் வந்து கொடூரமான முறையில் ஆடு மாடு அடிக்கிறது மாதிரி அடிக்கிறது. சாதாரணமாக போராட்ட காலங்களில் நம்ம பார்த்தோம், எத்தனையோ போராட்டங்களில் பார்த்துருக்கோம். ஜல்லிக்கட்டு போராட்டத்துலலாம் நம்ம கூட வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நம்ம கூட டீ குடிச்சிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு ஒரு உத்தரவு வருது, தடன்னு அடிக்கிறான், நிறைய போட்டு தாறுமாற அடிக்கிறான், தீயை வச்சு கொளுத்தி விட்டாங்க, பைக்கெல்லாம் கொளுத்தி விட்டுட்டு சமூக விரோதிகள் புகுந்து விட்டார்கள், ஒபாமா பின்லேடன் உள்ள வந்துட்டாருன்ட்டாங்க. ஒபாமா பின்லேடன்லாம் யாரும் வர முடியாதீங்க, இவங்களே தீயை வச்சு கொளுத்தி விட்டுட்டு சர்வதேச சதி வந்துருச்சுட்டாங்க. அதே தான் இவங்களுடைய வந்து வழக்கமான நடவடிக்கை. இதையெல்லாம் காவல்துறையிலே சீர்திருத்தம் தேவை. முறைகேடுகளை நீங்கள் அங்கிருந்து இப்போ நீங்கள் லஞ்சம் வாங்குறவன் யாராக இருந்தாலும் இப்போ ஒரு வாட்ஸ்அப் நம்பர்லாம் போட்டிருக்காங்க, லஞ்சம் வாங்குறவன் யாராக இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கிறாங்க. சொல்லிடுவான், சொல்கிறவனுக்கு என்ன பாதுகாப்புன்னு தெரியல. இது ஒரு வித்தியாசமான ஒரு நாட்டில் நம்ம குடியிருக்கோம். அதனால் இந்த காவல்துறை வன்முறை என்பதற்கும் இந்த அத்துமீறல் என்பதற்கும் காவல்துறை சித்திரவதைக்கு முடிவு கட்டுவதற்கு ஒரு சரியான அணுகுமுறையை உருவாக்கப்பட வேண்டும். அதற்கான கோட்பாடுகள் உருவாக்கப்பட வேண்டும். மனித உரிமை ஆர்வலர்களிடத்தில் ஆலோசனை பெற வேண்டும். அவர்களின் வழியாக சில திருத்தங்களை செய்ய வேண்டும் என்பதான் அதற்கு நிரந்தர தீர்வு. இல்லாட்டினா உங்கள் ஆட்சியில் நடக்கலையா, ஏன் எங்கள் ஆட்சியில் நடக்கலையா அப்படின்னு இவங்க நடந்த எல்லா குற்றத்துக்கும் நீ ஓகேனா, அப்போ நீ ஓகேனா, அப்போ நீ பத்தினியா அவ பத்தினியா இப்படி பேசிகிட்டே திரிவாங்களே தவிர இதற்கு நிரந்தர தீர்வு ஒரு நாள் நடக்காது. உங்களுடைய நேரத்தை பயணமைக்கு ரொம்பவே நன்றி சார்.